ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் தொடர்ந்து அவருடைய சபைக்கு இந்த வருஷத்துக்கு ஆண்டவர் நல்ல தேறின செலக்டிவா ஆண்டவர் பரிசுத்தவான்களை அழைத்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் உணர்றீங்க? இந்த 3 மாதத்துல ஜபமுகாம், ஜனவரி மாதம் ஜபமுகாம்ல ஆரம்பித்து போதகர் தாமஸ் ரவி அவங்க, ஜோயல் சுந்தர்ராஜ் அவங்க, பிரதர் தாமஸ் அவங்க, வெள்ளிக்கிழமை வெள்ளூர் மாவட்டத்திலிருந்து வந்த பரிசுத்தவான்கள், தேவ ஊழியர்கள் என்று சொல்லி ஆண்டவர் விசேஷமான நபர்களை மாத்திரம்தான் நம்ம சபைக்கு கொண்டு வர்றார். அல்லேலூயா. சும்மா சாதா மனிதர்களை, உண்மையில்லாத மனிதர்களை, சத்தியத்தை ஒழுங்கா பிரசங்கிக்காத அப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம சபைக்கு வருவதே கிடையாது. ஆமென். அதற்காக நமக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இந்த காலை வேளையில ஒரு முக்கியமான நான் எதற்கு இந்த காரியங்களை சொல்றேன்னா, எந்த கூட்டத்தையும் தவற விடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக நான் சொல்றேன். ஆண்டவர் ஒவ்வொரு கூட்டங்களிலும் நம்மளோடு இடைப்படுகிறார், நம்மளோடு பேசுகிறார். அல்லேலூயா. கடந்த ஒரு சில வாரங்களாக இந்த கொலோசியர் புத்தகம் தான் நான் தியானித்து வருகிறேன். கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக கொலோசியர்லிருந்து நீங்கள் அவருக்குள் வேர் கொண்டவர்களாய், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய், அவர் போலவே நடந்து கொண்டு என்று நம்ம தியானித்த கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல நம்ம வாசித்தோம். அதன்படி நம்ம தியானித்தோம். அல்லேலூயா. இன்றைய காலை வேளையில கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அல்லேலூயா. ஒரு விஷயம் ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த காலை வேளையில எங்களோடு நீர் இடைப்படுவீராக, எங்களோடு இந்த வார்த்தைகளை கொண்டு பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள, அதன்படி எங்கள் வாழ்க்கையை மாற்ற என் தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்ய. ஆண்டவரே, இந்த காலையில சொல்லப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்க எங்களோடு இடைப்படுங்க தகப்பனே. நீர் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே தகப்பனே, முற்றிலுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் புஸ்தகத்தை அவர் சாதாரண சூழ்நிலையில் அவர் எழுதலை. அதை நம்ம நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த புஸ்தகத்தின் கடைசி வசனத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கடைசி வசனம், இந்த புஸ்தகத்தின் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம், பவுலாகிய நான் என் கைகளினால் எழுதி உங்களை வாழ்த்துகிறேன். நான் கட்டப்பட்டிருக்கிறதை நினைத்துக் கொள்ளுங்கள், கிருபை உங்களோடு இருப்பதாக. அவர் இதை முத வசனத்துல சொல்லி இருந்திருக்கலாம். நான் கடைசியில சொல்றார், நான் இதை சாதாரண சூழ்நிலையில, ஏதோ வீட்டுல இருந்தோ சந்தோஷமான சூழ்நிலையிலையோ நான் அந்த நிருபத்தை எழுதலை. நான் கட்டப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணுங்க, நினைத்து கொள்ளுங்க. நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில அதை நான் எழுதுறேன் அப்படிங்கிறத ஒரு விஷயம் நீங்க நினைத்து கொள்ளுங்க அப்படின்னு கொலோசிய சபைக்கு அவர் எழுதுறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினதான 4 சிறைச்சாலை நிருபங்கள்ல இது ஒரு நிருபம். இந்த கொலோசை பட்டணம் எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அவர் எழுதினார்னா, அவர் நல்ல ஜனங்கள், பரிசுத்தமான ஜனங்கள். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது. அல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கும் விசுவாசிகளுக்கும் சகோதரர்களுக்கும் எழுதுனதான ஒரு காரியம்.
இன்னொன்று, இந்த போன தடவை நம்ம தியானிக்கும் போதே சொன்னேன், தொடர்ச்சியாய் அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து, தொடர்ச்சியாய் அவங்க ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு சபை தான் இந்த கொலோசே சபை. அதே போல இந்த கொலோசே பட்டணம் எப்பாப்ரம் மூலமாக அவர் போதகராக இருந்து வழிநடத்தப்பட்ட ஒரு சபை. அல்லேலூயா. அப்ப நம்ம வாசிக்கப்பட்டதான இந்த 3ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை ஒரு சில வாரங்களாக நான் தியானித்து வரேன். ஒரு சில வாரங்களாகவே நான் கொலோசே புத்தகத்தை வேறு எதுவுமே நான் படிக்கலை. எனக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் காட்டுறாருன்னா அதில் அந்த வசனத்தை தியானித்து அதனுடைய சத்தியங்களை கற்றுக்கொள்கிற வரைக்கும் மைண்டுக்குள்ள சிந்தனைகள் அந்த வசனமே ஓடிக்கொண்டிருக்கும். அப்படியே நான் தியானிக்கும் போது தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. பொதுவாகவே இந்த 4 வசனத்துல 1ஆம் வசனத்துல 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அதை திருப்பி ஒரு தடவை வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அல்லேலூயா. இதை ஏன் நான் திரும்பி படிக்க சொன்னேன்னா, இப்படி ஒவ்வொரு முறையாய் திரும்பி படிக்க 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 ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இந்த 4 வசனங்களின் மூலமாய் வெளிப்படுத்தினார். இந்த பள்ளிக்கூடங்களில் நம்ம படிக்கும்போது ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ் எத்தனை வேலை கேள்விப்பட்டிருக்கீங்க? அதாவது ஒரு ஒரு பேராகிராஃப் இருக்கும், இல்லாட்டி ஒரு சம்பவம் இருக்கும். அந்த சம்பவத்தை என்ன பண்ணுவாங்க, ஆர்டரை மாற்றி கொடுத்துருவாங்க. ஆர்டரை மாற்றி கொடுத்துட்டு அதுக்கு பதில் என்ன எழுதணும்னா, அந்த ஆர்டர் படி வருஷப்படி அந்த நடந்த சம்பவத்தை வருஷப்படி எழுதணும். இப்போ காலையில் நீங்கள் சர்ச்சுக்கு 5:30க்கு வரீங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்திரிச்சிங்க அப்படின்னு இப்படி குழப்பி போடப்பட்டிருக்கும். அதான் நீங்கள் வருஷப்படும், காலையில் எந்திரிச்சேன், கிளம்பினோம், சர்ச்சுக்கு வந்தோம், ஜெபம் பண்ணோம், இந்த மாதிரி காரியங்களை வருஷப்படுத்தணும். அது மாதிரி இந்த 4 வசனங்களை வருஷப்படுத்தி பார்க்கும்போது இந்த 4 வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். அதை வருஷப்படுத்தி பார்க்கும்போது ஒரு காரியத்தை இங்கே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். முதல்ல நம்ம எந்த வசனத்தை பார்க்கணும் அப்படின்னா, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்படுது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால். ஆரம்பிக்கும் போதே நீங்க எழுந்தது உண்டானால். ஒருத்தன் கீழே விழாம இல்ல சாகாம என்ன பண்ண முடியாது, மீண்டும் எழ முடியாது. அப்ப 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுது, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். அப்ப முதலாவது காரியம் நம்ம மரிக்கிறோம். அல்லேலூயா. முதலாவது நீங்கள் மரித்தீர்கள். இப்போ 1ஆம் வசனத்துல பார்க்கும்போது நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால். முதலாவது மரணம் உண்டாகுது 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி. அதுக்கப்புறம் நீங்க கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால். அடுத்து மூன்றாவது காரியம் திரும்ப 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கும்போது உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட மறைந்திருக்கிறது. மரணம் உண்டாகிறது, நீங்க எழுதுறீங்க, உயிர்த்தெழுதல் உண்டாகிறது. உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் உங்க ஜீவன் எங்க இருக்கிறது, அது கிறிஸ்துவுக்குள்ளாய் மறைந்திருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல வர்ற காரியம், நீங்க முதல்ல மரிக்கிறீங்க, அதுக்கப்புறம் கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருக்கிறீங்க. அப்ப நீங்க மரித்ததுக்கும் எழுந்ததுக்கும் எது காரணமா இருக்கிறதுனா, ஜீவன் உங்களுக்குள்ள வந்தாதான் நீங்க மீண்டும் மரணத்திலிருந்து நீங்க உயிர்த்தெழ முடியும். 1ஆம் வசனத்தின்படி நீங்க எழுந்தது உண்டானால் அப்ப உங்களுக்குள்ள ஜீவன் வந்திருக்கணும். அந்த ஜீவன் யாருக்குள்ள இருக்குன்னா,
கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இப்ப என்ன சொல்றாரு? நீங்க மரித்துட்டீங்க, உயிர்த்தெழுந்து இருக்கிறீங்க, ஜீவன் உங்களுக்குள்ளாக இருக்கிறது, கிறிஸ்துவனுக்குள்ளாக. இப்ப என்ன பண்ணுங்க? மேலானவைகளை நாடுங்க, மேலானவைகளை தேடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க? மேலானவைகளையே நாடுங்கள். 3ஆம் வசனத்துல படிக்கும் போது 1ஆம் வசனம் 1-2, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். 2ஆம் வசனத்துல படிக்கும் போது மேலானவைகளை நாடுங்கள். அடுத்து கடைசியான காரியம், நீங்க மேலானவைகளை தேடும் போது, மேலானவைகள் நாடும் போது 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை போடுங்க. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்ப சொன்னதான காரியங்கள் ஒரு தெளிவுக்குள்ளாக வருகிறது? ஆமென். நீங்க மேலானவைகளை தேடுறது, நாடுறது, அது நீங்க சும்மா செய்ய முடியாது. நீங்க மரித்து உயிர்த்தெழுந்து அந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருந்தாதான் நீங்க மேலானவைகளை தேட முடியும், மேலானவைகளை நாட முடியும். மேலானவைகளை தேடி மேலானவை நாடினாதான் அவரோட கூட மகிமையில நீங்க வெளிப்பட முடியும். அல்லேலூயா. இது ஒரு மேப் மாதிரி, நம்ம வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு மேப் மாதிரி, ஒரு டயக்ராம் மாதிரி. இது சொல்ல போனா நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்றாரு. வசனங்கள் நம்ம படிக்கும்போது அதுக்கு முன்ன பின்ன அங்க போடப்பட்டிருந்தாலும் நடந்த சம்பவங்களின் படி பார்க்கும்போது இதுதான் சரியான ஒரு வழி. இப்ப 1ஆம் வசனத்துல 4ஆம் வசனம் வரைக்கும் திருப்பி நம்ம படிக்கும்போது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். வசனம் பாதி, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அருமையான இங்க சத்தியத்தை இங்க வெளிப்படுத்துகிறார். அப்ப முதலாவது காரியம், நம்ம மரிக்கணும். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறபடி, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். மரிக்காம நீங்க எழுந்திருக்க முடியாது, அப்படிதானே? சாகாம மரிக்காம நீங்க எழுந்திருக்க முடியாது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, முதலாவது நீங்க ஏன் மரித்தீங்க? உங்களுக்கு ஏன் மரணம் உண்டாச்சு? நம்ம இங்க இருக்கிறதான, இங்க கூடியிருக்கிறதான எல்லாருக்கும் நம்ம மரித்து இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி அவங்களுக்கு முன்னாடி இந்த காலை வேளையத்துல வைக்க நான் ஆசைப்படுறேன். என்ன, நாங்கள் உயிரோட தானே இருக்கிறோம், நாங்கள் நல்லா ஜீவித்துட்டு இருக்கிறோம், நல்லா சுவாசம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. எங்களை போய் மரித்து இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்களே. பக்கத்தில் அவங்க கை கொடுத்து கேளுங்க, நீங்கள் மரித்து இருக்கிறீங்களா அப்படின்னு கேளுங்க. ஏன் உயிரோடு இருக்கிறீங்களா இல்லை மரித்து இருக்கிறீங்களா? என்ன சொல்றாங்க? உயிரோடு இருக்கிறாங்களா? நம்ம மரித்துடுறோம், அது முடிஞ்சு போன ஒரு காரியம். ஆனால் இதுதான் நம்ம இந்த காலை வேளை நம்ம தியானிக்கணும். இது முடிந்து போன காரியமா இருக்குதா, இல்லை இன்னும் நம்முடைய அந்த வாழ்க்கைக்கு ஒரு மரணத்தை இன்னும் நம்ம கொடுக்கலையா என்பதை நீங்கள் போக போக அறிந்து கொள்வீங்க. முதலாவது இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? நீங்கள் மரித்தீங்க. எதற்கு மரித்தீங்க? உங்க பாவங்களால, உங்க பாவங்களுக்கு நீங்க மரித்தீங்க. அல்லேலூயா. உங்கள் பாவங்களாலையும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமலாலையும்
மரித்தவர்களால் இருந்த நீங்க மரித்தீங்க. ரோமரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, ரோமரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு மரித்த நாம், நீங்களும் நான் எதுக்கு மரித்து இருக்கிறோம்? பாவத்துக்கு மரித்து இருக்கிறோம். அதே அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும், அப்படியே நீங்கள் உங்களை எப்படி பாவத்துக்கு மரித்தவர்களாகி, திரும்ப திரும்ப சொல்றாரு, எல்லா அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்றாரு, நீங்களும் நானும் மரித்திருக்கிறோமே. ஆனால் முதலாவது நம்ம எதற்கு மரித்திருக்கணும்? பாவத்துக்கு மரித்திருக்கணும். 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அதே ரோமரின் புஸ்தகம் 5:12 என்ன சொல்லுது? இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பாவத்தினால மரணம் எப்படி வருதோ, ஒரு மனுஷன் மூலமாக, ஆதாமின் மூலமாக எப்படி பாவம் உள்ள வந்துச்சோ, அந்த பாவம் உங்களுக்குள்ளாக ஆண்டு இருக்க கூடாது. அதை நீங்க முற்றிலுமா அதற்கு முடிவு கட்டியிருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15:56 சொல்லுது, பாவத்தின் கூர் மரணம் என்று சொல்லுகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசிங்க. எபேசியர் 2:1, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த. அப்ப தொடர்ச்சியா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிக்கொண்டே இருக்கிற காரியம், நீங்க மரித்து 3:3 வாசித்தோம், கொலோசியர் 3:3 வாசித்தோம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். எதுக்கு மரித்தீங்க? முதலாவது பாவத்திற்கு மரித்தீங்க. பாவத்துக்கு மரித்தீங்க. இப்போதான் நான் முன்னாடி ஒரு மேப் சொன்னேன் பாருங்க, ஒரு டயக்ராம் ஒன்று சொன்னேன் பாருங்க. மரித்தீர்கள், கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்தெழுந்தீர்கள். உயிர்த்தெழும் போது மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் ஜீவன் தேவை. அந்த ஜீவன் எப்படி இருக்கிறது? தேவனுக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக மறைந்து இருக்கிறது என்று வாசித்தோம். இதெல்லாம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? மேலானவைகளை தேட முடியும், நாட முடியும். அதை செய்யும் போது என்ன உண்டாகும்? மகிமையிலே அவரோடே கூட வெளிப்படுவோம். இந்த மரணம், உயிர்த்தெழுதல், ஜீவன், இது எல்லாம் ஆண்டவர் முன்னாடியே செய்து முடித்த காரியங்கள். இதெல்லாமே பாஸ்ட் டென்ஸ். சிலுவையிலே ஆண்டவர் செய்து முடித்த காரியங்கள். மேலானவைகளை தேடுங்கள், நாடுங்கள் என்று சொல்றது பிரசன்ட் டென்ஸ். நம்முடைய வாழ்க்கையில நம்ம இந்த நாட்கள்ல செய்ய வேண்டியது. இனிமேல் மகிமையில நம்ம அவரோடே கூட இருப்போம் என்கிறது ஃபியூச்சர். அவரோடே கூட, கிறிஸ்துவனே கூட மகிமையில நம்ம வெளிப்படுறது. 3 காலங்களையும் இந்த வசனம் சொல்லுது. ஆனா இப்ப எங்க பிரச்சனை தெரியுமா? பாஸ்ட் டென்ஸ்லயே பிரச்சனை, பழைய வாழ்க்கையிலே பிரச்சனை. இந்த பாவத்துக்கு நம்ம மரித்து இருக்கிறோமா? அங்கேயே ஒரு கேள்விக்குறி இருக்கு. அங்கேயே ஆண்டவர் செய்து முடித்த காரியம்தான். ஆண்டவர் நமக்காக சிலுவையில் நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டார். நம்ம பாவத்துக்கு மரித்திருக்கிறோம். இத்தனை வசனங்கள் வாசித்தோம். அங்கேயே ஒரு கேள்விக்குறி இருக்கு. நம்ம தான் நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். 2வது காரியம், அப்போஸ்தலனாகிய பவுல், நீங்க ஏன் மரித்தீங்க? ஏனென்றால் நீங்க மரித்தீங்க. ஏன்? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கூட வாசிங்க. கொலோசியர் 2ஆம் கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால். சரி, முதலாவது என்ன சொன்னாரு? பாவத்துக்கு மரித்தது உண்டானால் 2ஆம் அதிகாரம் 13 வாசித்தோம். இப்ப 2:20 வாசிக்கும் போது என்ன சொல்றாரு? நீங்க கிறிஸ்துவனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு நீங்க மரித்தது உண்டானால். 2வது காரியத்தை சொல்றாரு, உலகத்தின் வழிபாடுகளுக்கு நீங்க மரித்து இருக்கிறீங்களா? 8ஆம் வசனத்தை வாசிங்க. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. 20ஆம் வசனத்துல சொன்னாரு, அது என்ன உலக வழிபாடுகள்? 2:20 வாசிக்கும் போது நீங்க எதுக்கு மரித்தவர்களா இருக்க வேண்டும்? நீங்கள் கிறிஸ்துவனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால். 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சொல்றாரு, நீங்கள் மனுஷரின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றின அல்லாமல்
கிறிஸ்துவை பற்றினதல்ல. பற்றினதல்ல. மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும். அப்ப பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? உலக வழிபாடுகளுக்கு, மனுஷரின் பாரம்பரியமான காரியங்களுக்கு நீங்க மரித்து இருக்கிறீங்களா? இன்னைக்கு நாள் பார்க்கிறது. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், வாசிங்க. கலாத்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிங்க. கலாத்தியர் 4:3 வாசிங்க. அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். சிறு பிள்ளைகளா ஒரு காலத்துல ஆண்டவரை தெரியாம இருந்தப்ப இந்த உலகத்தின் வழிபாடுகள் நமக்குள்ள இருந்துச்சு. அப்ப அதுக்கு அடிமைத்தனமா இருந்தோம். 9ஆம் வசனம் வாசிங்க. இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்ட. இப்ப நீங்க சிறு பிள்ளை இல்ல, இப்ப தேவனை அறிஞ்சிட்டீங்க, புத்திரராயிட்டீங்க. அவருடைய தொடர்ந்து வாசிங்க. இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புவது. முன்னாடி சின்ன பிள்ளைகளா இருந்தீங்க, ஆண்டவர் உங்களுக்கு தெரியல. ஆனா இப்பொழுதும் நீங்கள் தேவனை அறிந்திருக்க அந்த வெறுமையான அந்த உலகத்தின் வழிபாடுகள் தான் இங்க சொல்ல வர. வெறுமையான வழிபாடுகள் நீங்க மறுபடியும் திரும்பி மறுபடியும் அதற்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது. எப்படி? நாட்களையும் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. நான் என்ன பண்றீங்க? நாள் பார்க்கிறீங்க, காலத்தை பார்க்கிறீங்க, வருஷங்களை பார்க்கிறீங்க. இது எல்லாமே என்னது? உலகத்தின் வெத்து வழிபாடுகள், வெறும் வழிபாடுகள். இப்ப எத்தனை பேர் நம்ம நெஞ்சில கை வச்சு சொல்ல முடியும் இதுக்கெல்லாம் நம்ம மரித்து இருக்கிறோன்னு? செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் இல்லையா, அன்னைக்கு தான் நாங்கள் கல்யாணம் வைப்போனிமான்னு எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. எது உலகத்தான் நல்லதில்லை, எது உலகத்துக்கு மோசமானது, அதுதான் நமக்கு நல்ல நாள். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் நம்ம மாறணும். பல நேரங்களில் புறஜாதிகளை போல, அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் வருத்தப்படுறார். நம்ம மரித்துட்டோம், இல்லை பழைய வாழ்க்கை தான். ஆனால் அந்த மரித்த வாழ்க்கை ஏன் இன்னும் நமக்குள்ள வருது? ஏன் இந்த உலகத்தின் வழிபடி இன்னும் பாரம்பரியமான காரியங்களுக்கு, மனுஷனுடைய பழைய, எங்கள் அப்பா சொன்னார் அதனால நான் அதை விட்டுட்டு வர முடியாது, எங்கள் தாத்தா சொன்னார் அவங்க எங்களை வழிநடத்திட்டு வந்த பாதை இது, அதை விட்டுட்டு வர முடியாது. மனுஷர்களை திருப்திப்படுத்துவதற்கல்ல, நம்முடைய சொந்தக்காரங்களை திருப்திப்படுத்துவதற்காக எத்தனை பேர் இன்னும் இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு நம்ம சிக்கி இருக்கிறோம். நம்முடைய பழைய குடும்பத்தை, சொந்தத்தை, நமக்கு தேவைப்பட்ட சூழ்நிலையில இந்த உலகத்தின் வழிபாடுகளை, இந்த நாள் பார்க்கறது, மாதத்தை பார்க்கறது, தேவையில்லாத இந்த உலகத்தின் முறைமைகள், தேவையில்லாத 3:3 வாசித்தபடி வெறுமையான இந்த உலகத்தின் வழக்கங்கள், அதற்கெல்லாம் இன்னும் சில சூழ்நிலைகளில் நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறத எத்தனை பேர் உணர்றீங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்க மரித்தீர்கள் என்றால் எப்படி நீங்க பாவத்துக்கு மரித்தீங்களோ அப்படியே இந்த உலகத்தின் வழக்கங்களுக்கும் உலகத்தின் வழிபாடுகளுக்கும் இந்த காரியங்களுக்கும் நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? மரித்திருக்கணும். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், ரோமரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படி போல என் சகோதரரை, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். அடுத்த மூன்றாவது காரியம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடியதான ஒரு காரியம், நீங்க நியாயப்பிரமாணத்திற்கு மரித்திருக்கிறீங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணங்களை முழுமையுமாக என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் என்ன உண்டாச்சு? மாற்றங்கள் உண்டானது. ஆண்டவர் இந்த பழைய உடன்படிக்கையின் காரியங்களை மாற்றி அதை திருத்தி புறஜாதி ஜனங்களும் அவருடைய ராஜ்யத்துக்கு வரும்படி ஆண்டவர் செய்தார். இதே 6ஆம் வசனத்தையும் வாசிங்க.
இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின். என்ன சொல்றாரு இங்க அப்போஸ்தலனாகிய பவுல்? பழமையான எழுத்தின்படி அல்ல, அதாவது நியாயப்பிரமாணத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டி இருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மறுத்தவர்களாக, நம்மளை கட்டி போட்டிருந்த, நம்முடைய முற்பிதாக்களை கட்டி போட்டிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு எல்லாம் நம்ம மரித்தவர்களாகி அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப மூன்றாவது காரியம், நியாயப்பிரமாணத்தின் காரியங்களுக்கு நாம என்ன பண்ணியிருக்கிறோம்? மறுத்து இருக்கிறோம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கலாத்தியர் 2:19 வாசிங்க. தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே. அல்லேலூயா. பாருங்க, தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு என்ன பண்ணேன்? மரித்தேனே. மூன்றாவது காரியம், நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களா இருக்கும் என்று. நாலாவது காரியம், நான் ஏன் வேகமா போறேன்னா, இன்னைக்குள்ள அந்த செய்தியை முடிக்க முடியாது, இருந்தாலும் நான் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்வதற்காக நான். எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அடுத்த நாலாவது காரியம், அக்கிரமங்களுக்கு நம்ம மரித்து இருக்கிறோம். டிரான்ஸ்கிரிஷன்ஸ், அக்கிரமங்களுக்கு நம்ம மரித்து இருக்கிறோம். அதே அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாருங்க, 5ஆம் வசனத்தை பாருங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களா இருந்த நம்மை கிறிஸ்துவோடே கூட உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களுக்கு நம்ம மரித்து இருக்க வேண்டும். இந்த அக்கிரமம் என்ற வார்த்தையை நீங்க பார்க்கும்போது என்ன, அது பாவம் தானே, பாவத்தினுடைய ஒரு என்ன சொல்ற, ஒரு வேற பேர் அப்படி சொல்லலாமா அப்படின்னு பார்த்தா, 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நீங்க படித்து பார்த்தீங்க அப்படின்னா, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்பட்டது. தொடர்ந்து வாசிங்க. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. வாசிங்க. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். 9ஆம் வசனம். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். சரி, போதும். இதுல தொடர்ச்சியா நீங்க 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம் மூன்றுலயும் அக்கிரமக்காரன் பாத்தீங்களா? அந்த ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது பாத்தீங்களா? அக்கிரமத்தின் ரகசியம். அடுத்த வசனம் போடுங்க. அடுத்த வசனத்துல அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். 9ஆம் வசனத்துல அக்கிரமக்காரனுடைய வருகை. இந்த அக்கிரமக்காரன் யாரு தெரியுமா? அவன் தான் அந்தி கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட். அப்ப அக்கிரமக்காரனுக்கும் பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கு என்ன வித்தியாசம்னா, பாவம்ங்கிறது நமக்கு ஆண்டவர் சொன்னதான கட்டளைகளை, காரியங்களை, நீதிக்கு புறம்பே நடக்கிறது. ஆனா இந்த அக்கிரமக்காரன் யார் தெரியுமா? ஆண்டோருக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறவன், ஆண்டோருக்கு விரோதமாய் செயல்படுகிறவன், ஆன்டி கிரைஸ்ட். அவனுக்கு தான் அக்கிரமக்காரன்னு வேதமே பேர் வைக்கிறது. அப்ப ஒரு காலத்துல நம்மளும் இப்படிதான் இருந்தோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 5ஆம் வசனத்துல வாசித்தது போல, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த. அப்ப நம்ம அக்கிரமங்களுக்கு என்ன இருக்கிறோம்? மரித்து இருக்கிறோம். ஆண்டவருக்கு விரோதமாய் எப்படி பிசாசனமே அன்னைக்கு ஆண்டவருக்கு மேல நான் எழும்பன்னு நினைத்தோன்னா அதுதான் அக்கிரமம். அப்படி நம்முடைய சுவாபமும் அந்த பிசாசின் சுவாபங்கள் நமக்குள்ள இருந்தது எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு மரணத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப 4வது காரியம், அக்கிரமங்களுக்கு நம்ம மரித்து இருக்கிறோம். 5வது காரியம், ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட வாசிங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். அல்லேலூயா. அடுத்து நம்முடைய மாம்சத்துக்கு ஒரு மரணம், நம்முடைய மாம்சத்தின் சிந்தைகளுக்கு ஒரு மரணம். அல்லேலூயா.
அதே அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் என்ன பண்ணுவீங்க? சாவீங்க. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. இதே கொலோசியர்ல அவர் சொல்லும்போது 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அவர் சொல்லும்போது, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அதுக்கு ஒரு மரணத்தை உண்டு பண்ணுங்க. அப்ப 5வது காரியம், உங்களுடைய மாம்ச சாக வேண்டும். உங்களுடைய மாம்ச சிந்த சாக வேண்டும். மாம்சத்தின் காரியங்கள் என்னென்ன அதுதான் சொல்றாரு கொலோசியர் 3:5. விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை, இதெல்லாம் மாம்சத்தை சார்ந்தவைகள். இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க? அழித்து போடுங்க, மரணத்தை உண்டு பண்ணுங்க. மரணம், அதுக்கெல்லாம் நீங்க மரித்து இருக்கிறீங்க. அல்லேலூயா. இப்ப 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், பாவத்திற்கு மரித்தீங்க, உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தீங்க, நியாயப்பிரமாணத்துக்கு மரித்திருக்கிறீங்க, அக்கிரமங்களுக்கு மரித்திருக்கிறீங்க, மாம்சத்தின் காரியங்களுக்கு, மாம்ச சிந்தைக்கு மரித்திருக்கிறீங்க. இப்போ மரித்த உங்களை என்ன பண்ணணும்? வீட்டிலே வச்சிருக்கலாமா? இல்லாட்டி அடக்கம் பண்ணணுமா? அடக்கம் பண்ண வேண்டும். அந்த அடக்கம் எப்படி நடக்கும்? எப்படி உங்களை அடக்கம் பண்ணுறது? சரி, மரிச்சாச்சு. இப்போ பாவத்துக்கு இந்த சொன்ன எல்லா காரியங்களையும் நீங்கள் மறிச்சிட்டீங்க. இப்போ உங்களை எங்கே அடக்கம் பண்ணுறது? கிறிஸ்துவுக்குள்ளையா? கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை அடக்கம் பண்ணி கிறிஸ்துவ வருவளவும் நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக இருக்க வச்சுருவோமா? மீண்டும் எழுந்திருக்கணுமே. அடக்கம் வாசிங்க. கொலோசியர் 2:12 வாசிங்க. ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி நீங்க அடக்கம் பண்ணப்பட்டீங்க? என்னைக்கு நீங்க ஞானஸ்தான தொட்டியில இறங்குனீங்களோ, அப்ப இந்த மரித்ததான எல்லா காரியங்களும் நீங்க என்ன பண்றீங்க? ஆண்டவர் உங்களை அடக்கம் பண்ண வைக்கிறார். அல்லேலூயா. ஞானஸ்தானம் ஒரு அடக்கத்துக்கு, பாவத்துக்கு ஒரு அடக்கம். பாவம் உங்களை முற்றிலுமாய் மேல் செயல்பட விடாம, ஆளுகை செய்ய விடாம, நம்ம எதுக்கெல்லாம் மரித்துன்னு சொல்லியிருக்கிறோமோ அதெல்லாம் நம்ம அடக்கம் பண்றோம். நம்ம ஞானஸ்தானம் தொட்டியில இறங்கும் போது அடக்கம் பண்றோம். அதை எப்படி ஆண்டவர் செயல்படுத்துகிறார்? அதை எப்படி ஆண்டவர் வெறும் நம்ம அப்ப சும்மா புறம்பே இருக்கிற ஜனங்களை, வெளியில இருக்கிற ஜனங்களை ஞானஸ்தான தொட்டிக்குள்ள ஞானஸ்தானம் இறக்க வச்சுட்டா அவங்க உலகத்துக்கு மரித்துருவாங்க, இந்த சொன்ன காரியங்கள் எல்லாத்துக்கும் மரித்துருவாங்களா? அப்படி கிடையாது. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். இதுல முக்கியமான காரியம் என்ன? தேவனுள்ள செய்கையின் மேலுள்ள விசுவாசத்தினாலே. ஞானஸ்தானம் எவ்வளவு முக்கியமோ, ஞானஸ்தானத்துல இறங்கும் போது என்ன கேட்குறாங்க? நீங்க ஆண்டவரை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்களா? அந்த கேள்வி தானே உங்கள்ட்ட கேட்குறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அந்த விசுவாசம் இல்லாமல் இந்த அடக்கம் நடக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் மேல ஏசப்பா தான் எனக்காக ரத்தம் சிந்தினார், அவர் எனக்காக வந்திருக்கிறார், என் பாவங்களை கழுவுனார், அவர் தான் என் வாழ்க்கையின் சொந்த இரட்சகர் அப்படி நம்ம விசுவாசிக்கிறோம்ல. இந்த விசுவாசமும் அந்த ஞானஸ்தான வேலையில் நடக்கும்போது நம்ம என்ன ஆகிறது? முற்றிலுமாய் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், உலகத்தின் வழிபாடுகள், நியாயப்பிரமாணங்கள், நம்முடைய மாம்ச சிந்தை எல்லாம் என்ன பண்ணப்படுது? அடக்கம் பண்ணப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இதனாலதான் சொல்றேன், இது ஆண்டவர் முன்னாடியே செய்து முடித்த காரியங்கள். இது எல்லாம் முன்னாடியே நடந்த காரியங்கள். இதெல்லாம் புதுசு இல்லை. இனிமேல் நம்ம இதை செய்ய போறது கிடையாது. திரும்பி போய் ஞானஸ்தான தொட்டிக்குள்ள இறங்க போறது கிடையாது. ஏற்கனவே ஞானஸ்தானம் எடுத்தவங்களை சொல்றேன். ஆனா இப்ப நம்ம மரித்துட்டோம் என்று சொன்ன காரியங்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில திரும்பி வருது? எல்லாம் மரித்து நம்ம அடக்கம் பண்ணிட்டோம்ல. அதான் ஒரு பரிசுத்தவான் சொல்வார், ஜான் பைப்பர் என்ற பரிசுத்தவான், டெட் பீப்புள் won't get sick,
மரித்து போனவனுக்கு சரீரத்துல வியாதி வராது. யாராவது செத்த போனதுக்கு திரும்பி ஏதாவது புதுசா வியாதி வருமா, ஃபீவர் வருமா, கொரோனா வருமா? ஏன்னா அந்த சரீரம் என்ன ஆயிடுச்சு, மரிச்சு போயிடுச்சு. மரித்த சரீரத்துக்கு எப்படி நோய் வராதோ அதுபடிதான் அந்த பரிசுத்தவான் சொல்றாரு, மரித்த சரீரத்துக்கு மீண்டும் அந்த மரித்த பாவங்கள் வரக்கூடாது, மரித்த காரியங்கள் வரக்கூடாது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை கூட வாசிங்க. ரோமர் 2ஆம் வசனத்துல இருந்து கூட வாசிங்க. இதே 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பழைய வாழ்க்கை, இந்த மரித்து போன காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவுடனே கூட என்ன ஆயிடுச்சு, ஞானஸ்தானத்திலே அடக்கம் பண்ணிவிட்டது. இப்ப ஒரு காரியம் தான் முடிச்சிருக்கிறோம், மணி 7:15 ஆகுது. இப்போ நம்ம வெறும் எதுதான் பார்த்துருக்குறோம், நீங்க மரித்தீர்கள் தான் பார்த்துருக்குறோம். இன்னும் உயிர்த்தெழுதல் இருக்கு, கிறிஸ்துவுக்குள்ள என் ஜீவன் மரித்தது இருக்கு, மேலானவை நாடுங்கள் தேடுங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் தான் மகிமையில அப்படியே போயிடுவோமா செகண்ட் சீரீஸ் வரைக்கும், 8:30 வரைக்கும். இதை தொடர்ச்சியாக முடிந்த வரைக்கும் பேசிட்டு நான் அடுத்த வாரம் மீண்டும் நான் தொடர்ச்சியாக நான் தொடங்குறேன். இப்போ நம்ம மரித்து இருக்கிறோம் அப்படின்னா மீண்டும் நம்ம எழுந்திருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பித்து இருக்கிறார். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல தான் வாசிக்கிறோம். கொலோசியர் 3:1 நீங்கள் கிறிஸ்துவனுடைய கூட எழுந்தது உண்டானால் 2:12 வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஞானஸ்நானத்தால் அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டவர்களாயும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறீர்கள். மீண்டும் நம்ம உயிர்ப்பித்திருக்கிறார், மீண்டும் நம்மளை எழுப்பி இருக்கிறார். கொலோசியர் 1:18 வாசிக்கும் போது, கொலோசியர் 1:18 வாசிங்க. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்த தேவன். அல்லேலூயா. இந்த நம்மளை ஆண்டவர் மரித்தவர்களாக இருந்த நம்மளை அடக்கம் பண்ணப்பட்ட நம்மளை ஆண்டவர் இப்ப உயிர்ப்பிக்கணும்ல. அது எப்படி நடக்குது தெரியுமா? நம்மளை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் ஞானஸ்தானத்தின் மூலமாக அடக்கம் பண்ணப்படுறோம். அதுக்கப்புறம் விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவரை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக மீண்டும் நம்ம உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் ஞானஸ்தானம் தேவை, விசுவாசம் தேவை, பரிசுத்த ஆவியானவர் தேவை. அல்லேலூயா. நம்ம உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் மரித்தவர்களாக இருந்து நம்ம ஏன்னா கிறிஸ்துவுடனே கூட நம்ம எழுந்தது உண்டானால் நமக்கு ஞானஸ்தானம் தேவை, அதுக்கு விசுவாசம் தேவை, அதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஆமென். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கூட வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நம்மளை மறுபடியும் என்ன பண்ணினாரா? ஜெனிப்பித்தார். மீண்டும் நமக்கு உயிரை கொடுக்கிறார். எப்படி நமக்கு உயிரை கொடுக்கிறார்? ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மளை மறுபடியும் ஜெனிப்பிக்கிறார். ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிங்க. ரோமர் 4:24. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அல்லேலூயா.
ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம் தான் நம்மளை உயிர்ப்பிக்கிறது, நம்மளை எழுப்புகிறது. இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு ஜனங்கள் இருந்தாலும் ஏன் நம்மளை ஆண்டவர் தெரிந்து, ஏன்னா ஆண்டவர் நம்ம சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நம்மளை அவர் மேல நம்ம விசுவாசத்தை வைத்திருக்கிறோம். அதுதான் ரோமர் 10:9 நம்ம தெளிவாய் வாசிக்கிறோம். ரோமர் 10:9 எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். இப்ப நம்ம தொடர்ச்சியாய் பார்க்கிற காரியம் எல்லாம் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதனால நீங்களும் என்ன பண்ணுவீங்க, உங்களையும் எழுப்பிப்பார். 8:11 வாசிக்கும் போது, அன்றையும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. இப்ப நம்ம பார்த்த வசனங்கள் எல்லாத்துலயும் ஒரு காரியம் மைய பொருள். கிறிஸ்துவை எழுப்பின தேவன் உங்களையும் என்ன பண்ணுவார், எழுப்புவார். ஏனென்றால் கிறிஸ்துவை மீண்டும் தேவன் எழுப்பாவிட்டால் நீங்களும் நானும் நம்ம மீண்டும் இருந்ததான அந்த மரணத்தின் வாழ்க்கைக்கு எதுக்கெல்லாம் நம்ம மரித்தோம் அப்படின்னு சொல்றோமோ அதுலேயே தான் நம்ம வாழ்க்கை இருந்திருக்கும். ஏசப்பா உயிர்த்தெழுந்து விட்டால் நம்முடைய சூழ்நிலை யோசித்து பாருங்க. ஏசப்பா உயிர்த்தெழுந்து விட்டால் இன்னைக்கு சுவிசேஷம் இருக்குமா, கிறிஸ்தவம் இருக்குமா, இல்லை ஆண்டவர் இப்படித்தான் நம்ம ஆராதிப்போமா, இப்படித்தான் ஆண்டவரை வந்து தேடிட்டு இருப்போமா? ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் மட்டும் இல்லை என்றால் விசுவாசம் கிடையாது, சுவிசேஷம் கிடையாது, அற்புதங்கள் கிடையாது, அடையாளங்கள் கிடையாது, பாவ மன்னிப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. சிலுவையில் ஆண்டவர் நமக்காக சிந்தின ரத்தம் எவ்வளவு முக்கியமோ மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தது தான் அதோட மிகப்பெரிய ஒரு காரியம். அல்லேலூயா. அப்ப தேவன் இந்த காரியத்தை மரணத்திலிருந்து கிறிஸ்துவை எப்படி உயிர்ப்பித்தாரோ அதே போல நம்ம இந்தந்த காரியங்களுக்கெல்லாம் நம்ம மரித்திருக்கிறோமோ அந்த மரித்த பழைய வாழ்க்கையிலிருந்து ஞானஸ்தானத்தின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக, 8:11 வாசிக்கிறது மூலமாக கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் என்ன பண்ணுவார், உயிர்ப்பிப்பார். ஞானஸ்தானம், விசுவாசம், ஆவி. ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். 6:5 வாசிக்கும் போது, ரோமர் 6:5 வாசிக்கும் போது, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுந்தலின் சாயலினாலேயும் நம்ம எவ்வளவு இருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஏசப்பா உயிர்த்தெழுந்ததின் ஒரே காரணத்தினால இன்னைக்கு நீங்களும் நானும் அவரோடே கூட உயிர்த்தெழுந்தவர்களாய் ஒரு புதிய வாழ்க்கைக்கு, நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு மரணத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் உங்களையும் என்னையும் உயிர்ப்பித்து இருக்கிறார், எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15 ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுக்கு போய் கூட வாசித்து பாருங்க, தனியா வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 15 2 இதுதான் சொல்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் இதை கைக்கொண்டிருந்தால் அதிலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். நேரா 12 போங்க. இப்ப கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களுக்கு சிலர் எப்படி சொல்லலாம்? பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நாட்கள்ல கொரிந்து சபையில இருந்து ஒரு பெரிய பிரச்சனையே இப்படி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துட்டாருன்னு சொன்னதானே இந்த காரியங்கள்லாம் நடக்குது, உனக்கு பாவ மன்னிப்பு உண்டாகுது, உனக்கு அற்புதங்கள் நடக்குது, உன் வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுது. மரித்த வாழ்க்கையிலிருந்து இயேசு உயிர்த்தெழவே இல்லைன்னு சொல்லிட்டா, இயேசு உயிர்த்தெழவே இல்லை அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை ஜனங்களுக்குள்ள சொல்லிட்டா,
ஜனங்கள் சிதறி போயிடுவாங்கல்ல, ஜனங்கள் ஒரு புரியாமைக்குள்ள போயிடுவாங்கல்ல, கிறிஸ்தவம் இருக்குதா என்று, சுவிசேஷம் உண்டா, கிறிஸ்தவம் உண்டா என்று ஒரு கேள்விக்குள்ளாக போயிடுவாங்கல்ல. இதெல்லாம் அந்த நாட்களே நடந்திருக்கு. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்கள் சிலர் சொல்லுவது எப்படி? எப்படி நீங்க சொல்லலாம்? எப்படி நீங்க எழவில்லை என்று சொல்லலாம்? அப்போ நாங்கள் பிரயாசப்பட்டது, நாங்கள் பிரசங்கித்தது, கிறிஸ்து வந்தார், இந்த பூமிக்கு நமக்காக பாவங்களை மன்னித்தார், அவர் சிலுவையில் அறையப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இந்த காரியங்கள்லாம் நாங்கள் பிரசங்கம் பண்ணது அது வீணாகி போயிருமே, பொய் சாட்சியா போயிருமே. வாசிங்க 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை விட கிறிஸ்துவை எழுந்திருக்க மாட்டாரே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. பாருங்க, ஏசப்பா மட்டும் உயிர்த்தெழவில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒண்ணுமில்லாம போயிருப்போம். இன்னும் நீங்களும் நானும் சொல்ல போனா மரித்து இருப்போம். அல்ல சூழ்நிலைகளை நம்ம புறஜாதிகளை போல நம்முடைய வாழ்க்கை இருந்திருக்கும். கிறிஸ்து மட்டும் எழாவிட்டால் எங்க பிரசங்கம் விருதா, எங்க விசுவாசம், உங்கள் விசுவாசம் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். என்ன சொல்றாரு? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்னும் உங்கள் பாவங்களிலே மரித்தவர்களா இருந்திருப்பீங்க. அல்லேலூயா. உங்க விசுவாசம் கிடையாது. இயேசப்பா மட்டும் உயிரோடு எழாவிட்டால், கிறிஸ்து மட்டும் உயிரோடு எழாவிட்டால் விசுவாசம் கிடையாது, சுவிசேஷம் கிடையாது. பாவத்திலேயே நீங்க மரித்தவர்களா இருந்திருப்பீங்க. எல்லாம் வீணாய் போயிருக்கும். ஆண்டவருடைய தெய்வீக திட்டமே வீணா போயிருக்கும். ஆனா ஏசாப்பா ஒருத்தர் மூலமாக, அவர் உயிரோடு எழுந்ததின் ஒருத்தர் மூலமாக நம்ம எல்லாரும் மரித்தவர்களா இருந்த நம்மளை அவரோடே கூட உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. கிறிஸ்து உயிரோடு இருக்கிறதுனால இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்து இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறதுனால இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில இருந்ததான பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாத்திலிருந்தும் உயிர்த்து எழுந்த ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பித்தார். எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம எதெல்லாம் நம்ம மரித்து இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சோமோ, எபேசியர் 2:1 பாருங்க, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்து அவர் என்ன பண்ணார்? உங்களை உயிர்ப்பித்தார். ரோமர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிங்க. ரோமர் 7:6 வாசிக்கும் போது, நாம் பழமையான எழுத்துக்களின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நம்மளை மரித்தவர்களாகி அதினின்று நம்மளை விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பாருங்க, மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை பாருங்க. நம்முடைய அக்கிரமங்களுக்கு, பாவங்களுக்கு, நியாயப்பிரமாணத்துக்கு, சரீரத்திற்கு எதற்கெல்லாம் நம்ம மரித்தவர்களா இருந்தோமோ அது எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்ணினார்? நம்மளை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. சரி, இப்போ உயிர்ப்பிக்கிறதற்கு என்ன தேவை? கடைசி இதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிப்போம். கடைசியாக இதை நம்ம உயிர்ப்பிக்கிறதுக்கு என்ன தேவை? உயிர்ப்பிக்கிறதற்கு ஜீவன் வேணும். ஆமென். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, கொலோசியர் 3:3 வாசிக்கும் போது, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுடைய ஜீவன் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனத்துல பாருங்க, 4ஆம் வசனத்துல பாருங்க, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது. அப்ப நல்ல அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. ஜீவன் ஆகிய கிறிஸ்து, ஜீவன் உள்ள கிறிஸ்து கிடையாது. ஜீவன் ஆகிய கிறிஸ்துனா the God who is my life.
ஆங்கில வேதாகமத்தில் கிரைஸ்ட் ஹூ இஸ் யுவர் லைஃப், ஜீவனாகிய கிறிஸ்து, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து. ஆங்கில வேதாகமத்தில் முடிஞ்சா போடுங்க, கிரைஸ்ட் ஹூ இஸ் யுவர் லைஃப். தென் கிரைஸ்ட் ஹூ இஸ் யுவர் லைஃப் அப்படின்னா ஜீவன் ஆகிய கிறிஸ்து, நமக்குள்ள ஜீவித்து கொண்டிருக்கிற கிறிஸ்து, ஜீவனா இருக்கிற கிறிஸ்து. ஜீவிக்கிற கிறிஸ்து கிடையாது, அவர் ஜீவித்து கொண்டிருக்கிறார் தான், ஆனா அவர் நமக்கு ஜீவனா இருக்கிறார் என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் ஜீவனே கிறிஸ்து தான் என்று சொல்லப்படுகிறது. Who is your life? இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஜீவன். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, யோவான் 14:19, உங்கள் அதாவது 14:19 போடுங்க. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. ஆங்கிலத்துல போடுங்க, ஆங்கிலத்திலையும் போடுங்க. நான் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். என்ன வசனம் சொல்லுது பாருங்க, because I live you also will live. நான் ஜீவிக்கிறபடியினால் நீங்களும் ஜீவிப்பீங்க. அதுதான் சரியான அர்த்தம். நான் உயிரோடு இருக்கிறபடியினால், எனக்குள்ள ஜீவன் இருக்கிறபடியினால் உங்களுக்குள்ள அந்த ஜீவன் இருக்கிறது. கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல 20ஆம் வசனம், சாரி, கலாத்தியர் 2:20, கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்து பிழைத்திருக்கிறாரே, ஆனால் நானும் என்ன பண்ணிருக்கிறேன்? பிழைத்திருக்கிறேன். நானும் பிழைத்திருக்கிறேன். அப்ப கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன். கிறிஸ்துவை தவிர எனக்கு ஜீவன் வர வாய்ப்பே கிடையாது. அவர் ஜீவிக்கிறாரா, நானும் ஜீவிப்பேன். கிறிஸ்துவுக்குள்ள ஜீவன் இருக்கிற அதே ஜீவன் தான் எனக்குள்ளேயும் இருக்கிறது. அந்த ஜீவன் தான் மரித்தவர்களா இருந்த நம்மளை உயிர்ப்பித்த ஜீவன். அந்த ஜீவன் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்ததோ அதே ஜீவன் தான் இன்னைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அது வாசமாய் கொண்டிருக்கிறது. கலாத்தியர் 5:24 தெளிவாய் வாசிக்கிறோம். 5:24, கிறிஸ்துவின் உடையவர்கள், இயேசு கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறைந்திருக்கிறார்கள். Those who belong to Christ, கிறிஸ்துவின் உடையவர்கள். கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் உடையவர்களா இருக்கிறோமோ. அப்ப இந்த உயிர்த்தெழுதலின் மூலமாக நான் சொன்னேன், நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசித்தோம். அதுக்கு என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய ஜீவன் மறைந்து இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? 3:3, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவனுடைய கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்படின்னா ஒரு 4 காரியங்களை இப்ப நான் வாசித்த வசனங்கள் தான் 4 காரியங்கள். கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய ஜீவன், கிறிஸ்து தான் நம்முடைய ஜீவனா இருக்கிறதுனால 4 காரியங்கள். முதலாவது காரியம், நமக்கு ஒரு உறவு ஏற்படுகிறது, ஒரு ஐக்கியம் ஏற்படுகிறது. 2வது காரியம், கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய ஜீவன் மறைக்கப்பட்டிருக்கிறதுனால நமக்கு பாதுகாப்பு உண்டாகிறது. அடுத்து, கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய ஜீவன் மறைக்கப்பட்டிருக்கிறதுனால அவரே நமக்கு நித்திய ஜீவனுமாயும் இருக்கிறார். நித்திய ஜீவன், மரித்த பிறகும் நமக்கு நித்திய ஜீவனாயும் இருக்கிறார். அடுத்த காரியம், நமக்கு ஒரு அடையாளத்தையும் அவர் தருகிறார். யூனியன், செக்யூரிட்டி, எட்டர்னல் லைஃப், ஐடென்டிட்டி. இந்த 4 காரியங்களும் கிறிஸ்துவுடனே கூட நம்முடைய ஜீவன் மரித்து இருக்கிறதுனால நம்ம பெற்றுக்கொள்கிறதான ஆசீர்வாதங்கள். கிறிஸ்துவுடனே கூட நம்ம ஜீவன் மரித்து இருக்கிறதுனால தேவனோடு உள்ள ஐக்கியத்தில், ஏன்னா அவர் வாழ்கிறதுனால நம்மளும் வாழுகிறோம், அந்த ஐக்கியம் உண்டாயிருக்கிறது. இந்த கிறிஸ்துவுடனே கூட நம்முடைய ஜீவன் மறைந்திருக்கிறதின் மூலமாக பாவங்களிலிருந்து, பாவத்தின் காரியங்களிலிருந்து, உலகத்தின் மரித்த காரியங்களிலிருந்து நமக்கு இப்ப பாதுகாப்பு உண்டாயிருக்கிறது. பாவம் இனி நம்மளை மேற்கொள்ள முடியாது.
8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொரிந்தியர் 8:2 வாவுடுங்க. கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொரிந்தியர் 8:2. ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்ளாம் கொள்வனாகி. இந்த வசனமா? சரி சரி, தொடர்ந்து அவர்கள் பாருங்க. மிகுந்த வாசிங்க. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உள்ளவர்களாயிருந்தும். இல்ல வேணாம். சரி பாருங்க, அப்ப நமக்கு பாதுகாப்பு உண்டாகிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய ஜீவன் மரித்து இருக்கிறதுனால நமக்கு பாதுகாப்பு உண்டாகிறது. அடுத்த காரியம் சொன்ன, நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகிறது, எட்டர்னல் லைஃப். இயேசுதான் எனக்கு நித்திய ஜீவன். யாரெல்லாம் அவர் விசுவாசிக்கிறோமோ, யோவான் 3:16 தெளிவாய் சொல்லுகிறது, நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். கடைசி ஆண்டவர் நம்மளை ஒரு அடையாளத்தை கொடுக்குறார். என்ன அடையாளம்னா, நீங்களும் நம்முடைய பிள்ளைகளாய் அவருடைய மகிமையில பங்குடையவர்களாய் ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய பிள்ளைகளாய் நம்மளை மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அடையாளத்தை எப்படி உண்டு பண்றாருன்னா, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை கூட வாசிங்க. கொலோசியர் 2:13-14. உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. இந்த நடக்கிற இந்த சம்பவங்கள் எல்லாம் எப்படி நடக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய ஜீவன் மறைந்து இருக்கிறதுனால. அது பாருங்க, 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 14ஆம் வசனத்துல நமக்கு எதிராக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை வெளிப்படையாக்கல, அது நடுவில் அதை இராதபடி முற்றிலுமாய் மாற்றி போடுகிறார். அதை முற்றிலுமாய் கலைத்து போடுகிறார். நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை முற்றிலுமாய் சிலுவையில் ஆணி அடைத்து அதை முற்றிலுமாய் ஆண்டவர் கலைத்து போடுகிறார். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது, நீங்க மரித்தீங்க, நீங்க பாவத்துக்கு மரித்தீங்க, உலகத்தின் காரியங்களுக்கு, உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தீங்க, அக்கிரமங்களுக்கு மரித்தீங்க, நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தீங்க, மாம்சத்துக்கு மரித்தீங்க. இப்படி மரித்தவர்களாக இருந்த உங்களை அது எல்லாத்துக்கும் மரணத்தை உண்டு பண்ணி அதை அடக்கம் பண்ணி, ஞானஸ்தானத்தின் மூலமாய் அடக்கம் பண்ணி, விசுவாசத்தின் மூலமாக அவர் மேல வைத்த விசுவாசத்தின் மூலமாக உங்களை மீண்டும் எழும்ப பண்ணி, எப்படி மரித்தோர்லேருந்து ஆண்டவர் கிறிஸ்துவை எப்படி மரித்தோர்லேருந்து எழும்ப பண்ணினாரோ அதே போல அவருக்குள்ள இருந்ததான அதே செய்கைகள் உங்களுக்குள்ளாயும் செயல்படத்தக்கதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறதுனால, இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பதுனால நம்மளையும் உயிரோடு அவர் எழுப்பினவராய். ஏன்னா இயேசு கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் சுவிசேஷம் கிடையாது, விசுவாசம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நம்முடைய பாவங்கள்லேயே மரித்தவர்களாய் நம்ம இருந்திருப்போம். ஆனால் நம்மளை உயிர்ப்பித்து நமக்கு ஜீவனை தந்து அந்த ஜீவனை அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்து இருக்க பண்ணி அந்த காரியத்தின் மூலமாக நமக்கு ஒரு உறவை கொடுக்க, நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க, நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்க, நமக்கு ஒரு ஐக்கியத்தை கொடுக்க ஆண்டவர் அதாவது ஒரு அடையாளத்தை கொடுக்க, அதாவது ஒரு பிள்ளைகளாக இருக்கிற ஒரு அடையாளத்தை கொடுக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இப்போ நம்ம தியானித்தோம்ல, இதெல்லாம் ஆண்டவர் முன்னாடியே செய்து முடித்த காரியங்கள். இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ். இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? செஞ்சு முடிச்சிட்டார். எல்லாம் நடந்து போன காரியங்கள். ஆனால் அதிலே சொன்னேன், அதுலேயும் நம்ம பழைய காரியங்கள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணி தான் கொண்டு தான் இருக்கிறது, பின்கொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது.
அப்போ அதை முழுசாக ஒழுங்காக அடக்கம் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஒழுங்காக அடக்கம் பண்ணாமல் விட்டதுனால அந்த காரியங்களை என்ன பண்ணுது, பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ். நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, மேலானவைகளை தேட வேண்டும், மேலானவைகளை நாட வேண்டும். அப்போதான் அவரோடு கூட மகிமையில் நம்ம பங்குள்ளவர்களாய் மாற முடியும். அது அடுத்த வாரம் பார்ப்போம். எல்லாம் எழும்பில் இருப்போம். எல்லாம் கண்களை மூடுவோம். எல்லாம் ஒரு விஷயம், கண்களை மூடி எல்லாம் ஒரு எத்தனை பேருக்கு இன்னைக்கு கொடுத்ததான இந்த தியானம், எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் புரிந்து இருக்கிறது? எத்தனை பேருக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு பேசி இருக்கிறார்? அல்லேலூயா. ஏன்னா இது பல மணி நேரங்கள் உட்கார்ந்து தியானித்து ஆண்டவர் சொன்ன காரியங்களை மண்டையை போட்டு கசக்கி, மூளையை கசக்கி, வேதத்தில் உள்ள காரியங்களை முழுமையுமாய் கற்று அறிந்து காலையில் ஆண்டவர் இடைப்பட்டிருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தைகள் அப்படியே நீங்கள் வீட்டுக்கு போய் தியானிங்க. இந்த கொலோசியர் புத்தகத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் இன்னும் உங்கள் மூலமாக உங்களோடு அவர் நிறைய காரியங்களை பேசுவார், நிறைய காரியங்களை இடைப்படுவார். ஆமென். எல்லாம் ஒரு 2 நிமிடம் சத்தத்தை உயர்த்தி, ஏசப்பா, எப்படிப்பட்ட மரித்தவர்களாக இருந்த எங்களை உங்கள் ஜீவனின் மூலமாக எங்களை உயிர்ப்பித்தீங்க ஆண்டவரே, அதற்காக நன்றி என்று சொல்லுங்க. கிறிஸ்து மட்டும் உயிர்த்தராவிட்டால் நம்முடைய விசுவாச விருதம், நம்ம பிரயாசங்கள், நம்முடைய காரியங்கள், இன்னும் நம்ம பாவத்திலே மரித்தவர்களாக இருந்திருப்போம், அக்கிரமங்களே மரித்தவர்களாக இருந்திருப்போம், உலகத்தின் வழிபாடுகளே செத்தவர்களாக இருந்திருப்போம். ஆனா கிறிஸ்து உயிர்த்தெழுந்தலின் ஒரே காரணத்தினால இன்னைக்கு அவருடைய ஜீவன், அவர் உயிரோடு இருக்கிறதுனால இன்னைக்கு நாமளும் உயிரோடு இருக்கிறோம். அவர் ஜீவித்து கொண்டிருக்கிறதுனால இன்னைக்கு நாமளும் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி தகப்பனே 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 தகப்பனே, இந்த காலை வேளையில ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைபடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீர் பேசினதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. தகப்பனே, நாங்கள் அடக்கம் பண்ணதான காரியங்கள் இன்னும் எங்களை பின்தொடரக்கூடாது. நாங்கள் அடக்கம் பண்ணிட்டோம், அதை எங்களை பின்தொடரக்கூடாது தகப்பனே. எங்க பல நேரங்கள்ல நாங்கள் அடக்கம் பண்ண காரியங்கள், ஆண்டவரே, மரித்து போன காரியங்கள் எல்லாம் பின்தொடர்ந்து வருகிறது தகப்பனே. ஏசப்பா, அது நடக்கக்கூடாது, அது எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாது. சத்தத்தை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஏசப்பா, கிரியை செய்கிறவரே ஆண்டவரே, கிறிஸ்து என் ஜீவன், ஆண்டவரே, சாவு எனக்கு ஆதாயம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். ஆண்டவரே, கிறிஸ்துவே என் ஜீவன், கிறிஸ்துவே என் ஜீவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல அவர் ஜீவனோடு வீற்றிருக்கிறபடியினால், அவர் ஜீவித்து கொண்டிருக்கிறதுனால இன்னைக்கு நாமளும் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாமளும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், மரித்த நாம் உயிர்த்தெழச் செய்தார் ஆண்டவர். உயிர்த்தெழுந்த போது அவருடைய ஜீவனின் மூலமாக நம்மளை உயிர்ப்பித்தார். அந்த ஜீவனும் கிறிஸ்துவுக்குள்ளாக அது மறைந்திருக்கிறது. அதன் மூலமாக ஒரு ஐக்கியத்தை, ஒரு பாதுகாப்பை, ஒரு நித்திய ஜீவனை, அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய மகிமையில் அடையக்கூடிய ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மேலானவைகளை தேடி, மேலானவைகளை நாடி அவருடைய வாழ்க்கையை நடக்கும்போது அவரோடு கூட மகிமையில இருக்கிறவர்களாய் பங்கடைவோம். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளை நீ ஆசீர்வதித்ததுக்காக நன்றி தகப்பனே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் தகப்பனே. ஏசப்பா, நீரே எங்களை ஆளுகை செய்வீராக, ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இங்க கூடி வந்ததால ஒவ்வொருத்தரையும் பேர் ஆசீர்வதிங்க. வாக்கியமும் நன்மையும் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே, முக்கியமா ஸ்கூல்ல ஆண்டவரே 12th 10th 11th ஆண்டவரே எக்ஸாம் எழுதுற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரை இருக்கட்டும் தகப்பனே. நீரை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லா பயங்கள் மாறட்டும். நல்லா அவுட்ஸ்டாண்டிங்க எங்க பிள்ளைங்க ஆண்டவரே மதிப்பெண்கள் எடுக்க உதவி செய்வீராக.
சுகவீனமா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். என் தேவனுடைய கரம் ஒவ்வொருத்தரையும் தொட்டு சுகப்படுத்தட்டும், பலப்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே, நீரே ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து நிரப்ப போகிறதற்காக உமக்கு நன்றி. இந்த ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் எங்களுக்கு நீர் மாற்றித்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருநாமத்துல நாங்கள் முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதாகாலம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.